ஆதியாகமம் 7வது அதிகாரம் 16வது வசனம். Genesis chapter 7 verse 16. தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். இந்த வசனம் உங்கள் யாவருக்கும் நன்றாக தெரியும். இது நோவாவின் காலத்திலே நடந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே நாம் திறக்க விரும்பிய கதவுகள் பல மூடப்படுகின்றன. நான் எதிர்பார்த்த வேலை கிடைக்காமல் போகலாம், அல்லாவிட்டால் ஒரு உறவு முறிந்து போகலாம், அல்லது நான் ஒரு திட்டத்தை வைத்து அந்த திட்டத்தை நான் முன்னேற்றி செல்ல வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்து அது தோல்வி அடையலாம், அல்லது நாம் செல்ல நினைத்த பாதை தடைப்படலாம். அப்படிப்பட்ட சமயங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் உருவாகிற ஒரு காரியம், ஏன் தேவன் இந்த கதவை அடைத்தார்? இது நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் சந்திக்கிற, நாங்கள் பேசுகிற வார்த்தைகளாக நாங்கள் பார்க்குறோம். ஆனால் நோவாவினுடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான சத்தியத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. பெரு வெள்ளம் வருவதற்கு முன்பு தேவன் நோவாவையும் அவனது குடும்பத்தையும் பேழைக்குள்ளே அழைத்து சென்று கர்த்தரே கதவை அடைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கதவு மூடப்பட்டது வெளியிலே இருப்பவர்களுக்கு நியாய தீர்ப்பின் அடையாளமாக மட்டுமல்ல, இது உள்ளே இருக்கக்கூடிய தேவனுடைய மக்களுக்கான ஒரு பாதுகாப்பின் அடையாளமாகவும் நாங்கள் இதை பார்க்கிறோம். ஒரு மூடப்பட்ட கதவு. ஆண்டவர் உலகத்திலே அன்று வாழ்ந்த மக்கள் மத்தியிலே நோவா என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒருவனாய் இருந்து கர்த்தர் சொன்னபடி எல்லாம் கேட்டு செயல்படுகிற மனுஷனாய் இருந்தான் என்று நாங்கள் அவனை குறித்து பார்க்கிறோம். அவனுடைய வாழ்நாளிலே ஆண்டவர் கொடுத்த வார்த்தையின்படியாய் எச்சரிப்புகளை மக்களுக்கு கொடுத்தான் என்றும் பார்க்கிறோம். அந்த எச்சரிப்பின் சத்தத்தை எவ்வளவாக அந்த ஜனங்கள் கேட்டார்கள் என்று நாங்கள் பார்க்கும்போது அங்கே இருந்த ஜனங்கள் எதையுமே கேட்கவில்லை என்று நாங்கள் பார்க்கிறோம். இப்போ ஆண்டவருடைய தீர்மானத்தின்படி ஒரு பேழையை உண்டு பண்ண சொன்னார். அங்கே நோவா பேழையை உண்டு பண்ணினார். உண்டு பண்ணின பேழையிலே நாங்கள் பார்க்கும்போது அவனும் அவனுடைய குடும்பத்தார் மாத்திரமும் தான் அந்த பேழைக்குள்ளே கொண்டு செல்லப்படுகிறார்கள். ஆனால் வேறு மக்களோ அதிலே கொண்டு செல்லப்படவில்லை. கர்த்தரை தேடி கர்த்தருடைய வழியிலே நடந்து அவருடைய சத்தத்தின்படியாக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழ்ந்த அவனுடைய வாழ்க்கை பேழைக்குள்ளே காக்கப்படுகிறது. அவனுடைய குடும்பம் காக்கப்படுகிறது. கர்த்தர் சொன்னபடி ஜோடு ஜோடாக மிருகங்கள் உள்ளே, பறவைகள் தொடக்கம் எல்லாமே, ஜீவ ஜந்துக்கள் எல்லாம் ஜோடு ஜோடாக உள்ளே கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. ஆகவே இவைகளை எல்லாம் நாங்கள் பார்க்குறோம். இந்த வேதம் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த நோவாவினுடைய அந்த சரித்திரத்திலே நாங்கள் இவைகளை எல்லாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் இவர்களை உள்ளே அனுப்பிவிட்டு நோவா கதவை பூட்டவில்லை. நோவா கதவை பூட்டியிருந்தால் என்ன நடந்திருக்கும்? நோவா வழியில் அப்போ அடிக்கடி அவருக்கு என்ன மனசில் வந்திருக்கும்? அடிக்கடி திறந்து பார்ப்போம் என்றுதான் வரும். ஆனால் இது கர்த்தரே கதவை மூடினால், அப்போ மூடின கதவை யார் திறக்க முடியும்? கர்த்தரை எல்லாம் திறக்க முடியும். இப்போ அவர்கள் உள்ளே. அப்போ இப்போ வெளியிலே யாரு?
வெளியிலே யாருன்னு கேட்டால் தேவனுடைய சத்தத்தை மறுதலித்தவர்கள். நோவா சொல்ல சொல்ல அந்த நாட்களை குறித்து கரிசனை இல்லாதவர்கள். என்ன வேணுமென்றாலும் நடக்கட்டும், நாங்கள் இப்படித்தான் வாழ்வோம் என்று சொல்லக்கூடிய எண்ணமுடைய மக்கள். இப்போ அவர்கள் கைவிடப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் அந்த இடத்துல போய் கதவை தட்டினாலும் யாரால திறக்க முடியாது? நோவாவால் திறக்க முடியாது. நோவா பூட்டியிருந்தா என்ன செய்திருப்பான்? ஐயோ என்னோட பழையின மக்கள் தானே, ஐயோ அவர்களுக்கு ஒருக்கா துறந்து இடம் கொடுப்போம் என்று சொல்லி மனம் வந்திருக்கோம். ஆண்டவர் அதுக்கும் இடம் கொடுக்க இல்லை. இதிலிருந்து நாங்கள் ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டி இருக்கிறது என்னவென்றால், இன்றைக்கு நாங்கள் ஒரு பேழைக்குள்ளே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுக்காக கொண்டு வரப்பட்ட பேழை எது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து என்கின்ற பேழையின் மூலமாய் நாங்கள் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். அப்போ இந்த ரட்சிப்பை காத்து கொண்டு இந்த ரட்சிப்போடு கூட நாங்கள் செல்ல வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. அதுதான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த தேசத்துக்கு நாங்கள் செல்ல வேண்டும். அப்போ அங்கே போக வேண்டுமானால் நாங்கள் உலகத்திலே வாழ வேண்டிய முறை இருக்கிறது. நாங்கள் செய்யப்பட வேண்டிய செயல்கள் இருக்கிறது. அதை நாங்கள் சரியாக செய்து அதன்படியாக நாங்கள் கடந்து செல்லும் போதுதான் நாங்கள் தேவனண்டையிலே நாங்கள் சேர முடியும். இந்த கதவு பூட்டப்பட்டதை குறித்து நாங்கள் பார்க்கின்ற போது இது ஒரு நியாய தீர்ப்பின் அடையாளமாக இருக்கிறதை நாங்கள் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, உள்ளே இருக்கிற மக்களுக்கு அது ஒரு பாதுகாப்பு. தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளே அவர்கள் இருக்கிறதாக நாங்கள் பார்க்கிறோம். வெளியிலே இருக்கிறவர்களுக்கு நியாய தீர்ப்பின் தண்டனை, அவர்கள் அழிந்து போகிறார்கள். அப்போ இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் எச்சரிப்பை தருகிறார். அந்த எச்சரிப்பு என்னவென்றால், நாம் மனம் திரும்பி கர்த்தருக்காக நாங்கள் வாழுகிறவர்களாய் மாற வேண்டும். ஆனால் நாங்கள் கர்த்தருக்காக வாழுகிறோம் என்று பல வேளைகளிலே நாங்கள் சொல்லுகிறோம். ஆனால் உண்மையாகவே கர்த்தருக்காக வாழுவதாய் இருந்தால் வேதம் சொல்லுகிறபடியாய் நாம் அவைகளை கடைபிடிக்க அல்லது நாங்கள் அதை பின்பற்ற அவருடைய வார்த்தையின்படியாய் செவிசாய்த்து நடக்கிற ஒரு வாழ்வு நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். ஆகவேதான் தேவன் மூடுகிற சில கதவுகள் நம்மை கண்டிப்பாக அல்ல, அதாவது எங்களை தண்டிப்பதற்காக அல்ல. தேவன் சில கதவுகளை மூடுகிற போது அது எங்களுக்கு ஒரு தண்டனை அல்ல, அது நம்மை பாதுகாப்பதற்காகத்தான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ எங்களுக்கு ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை நாங்கள் செய்ய முயற்சிக்கிற போது அதை செய்ய முடியாதபடி ஒரு தடை வருகிறது. எவ்வளவு முயற்சித்தாலும் எங்களுக்கு அது சித்திக்காத ஒரு நிலைமை வருகிறது. அந்த கதவு மூடப்படுகிறது. அந்த கதவு மூடப்படும் போது எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கவலை வருகிறது. நான் எதிர்பார்ப்பது நடைபெறவில்லை என்கின்ற மன எண்ணம் வருகிறது. நான் தோல்வியுற்று போனேன் என்கின்ற நிலை வருகிறது. ஆனால் தேவன் அதை தடை பண்ணுகிறார் என்று சொன்னால் அது உன்னை தண்டிப்பதற்காக அல்ல, தேவன் அதிலிருந்து ஒரு புதிய காரியத்தை உனக்கு வைத்திருக்கிறார் என்பதுதான் முக்கியமான காரியம். ஆகவே இன்றைய செய்திக்குள்ளே நாங்கள் ஒரு 6 காரியங்களை பார்க்க போகிறோம். ஆகவே நீண்ட நேரம் அல்ல, சுருக்கமான முறையிலே நான் அவைகளை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். முதலாவது காரியம், தேவன் மூடும் கதவுகள் ஆபத்திலிருந்து நம்மை காக்கின்றது. The doors God closes protect us from danger. எங்களுடைய ஆபத்திலே இருந்து அவர் பாதுகாப்பதற்காக எங்களுக்கு சில வாசல்களை, சில கதவுகளை அவர் மூடிவிடுகிறவராய் நாங்கள் பார்க்கிறோம். அவை நோவா பேழைக்குள்ளே சென்ற பின்பு கதவை அவர் தானாக மூடிக்கொள்ளவில்லை, தேவனே மூடிக்கொண்டார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் வெளியே பெருவெள்ளம் வரப்போகிறது என்பதை யார் அறிந்திருந்தார்? தேவன் அறிந்திருந்தார். அப்போ பெருவெள்ளம் வரப்போகிறது என்பதை அவர் அறிந்திருந்தபடியினாலே அறியாதவர்களுக்கு தேவன் ஒரு எச்சரிக்கையின் சப்தமாக சில காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். ஆகவே மனிதர்கள் அறியாத அந்த ஆபத்தை தேவன் முன்கூட்டியே அறிந்திருந்தபடியினாலே அவர் சில நேரங்களிலே சில காரியங்களை அவரே செய்கிறார். நாங்கள் எதிர்பார்க்காத நேரத்திலே ஆண்டவர் சில காரியங்களை அவர் செய்து முடிக்கிறார்.
ஆகவே அந்த வாய்ப்புகளை, அந்த விதமான சம்பவங்கள் நடைபெறும் போது நாம் சில வேளைகளிலே சில உறவுகளை, சில திட்டங்களை நிறுத்திவிட வேண்டிய சூழ்நிலை நமக்கு வருகிறது. அது நாம் தெரிந்தோ தெரியாமலோ என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஒரு சித்தமும் திட்டமும் அதிலே இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே அந்த நேரத்திலே அது நமக்கு ஏமாற்றமாக தோன்றலாம். நான் நினைத்த காரியம் செய்ய முடியாமல் போனது என்ற ஒரு ஏமாற்றம், தோல்வியாக நாங்கள் எண்ணலாம். ஆனால் நாங்கள் கொஞ்ச நாள் சென்று பார்க்கிற போது, பின் நாட்களிலே நாங்கள் பார்க்கும்போது அவைகள் எங்களுக்கு தேவன் இதற்காகத்தான் இதை தடை பண்ணினார், இதற்காகத்தான் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு தடையை அவர் உருவாக்கினார் என்று சொல்லி நாம் அதை கண்டு அறிந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாய் மாறுகிறோம். ஒரு நேரம் அந்த கதவு அடைக்கப்பட்டதற்காக நாங்கள் வருந்தினோம், ஆண்டவரை குறை சொல்லி இருப்போம். ஆனால் நாள் கடந்து வந்தபோது அதிலே உள்ள அந்த காரியத்தை நாங்கள் பார்க்கும்போது ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறவர்களாய் நாங்கள் மாறுகிறோம். கடந்து போன காலங்களில் என்னுடைய வாழ்க்கையில் அப்படியான சம்பவங்கள் பல வந்தது. நான் சபையை விட்டு வருவதற்கும் அது ஒரு காரணம். உங்களை எல்லாருக்கும் தெரியும், நான் திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நிலை வரும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார்டா, கதவை மூடுகிறார். ஆண்டவர் கதவை மூடின போது என்னுடைய மனசில் இருந்த ஒரு விடயம் என்ன தெரியுமா? ஏன் என்ற கேள்வி எனக்குள்ளே வந்தது. ஏன் என்ற கேள்வி வந்தபோது, இது நான் உருவாக்கியது. ஆரம்பத்திலிருந்து வீடு வீடாய் ஆட்களை சந்தித்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி எழுப்பப்பட்ட சபை. இந்த சபையிலே இருந்து நான் போக வேண்டுமா என்ற கேள்வி, ஏன் ஏன் என்ற கேள்வி எனக்குள்ளே வந்தது. ஆனால் ஆண்டவர், நான் கேட்ட போதெல்லாம் எனக்கு ஆண்டவர் முன்னே தந்த பதில் என்னவென்றால், இல்லை, நீ இருக்க முடியாது, நீ போக வேண்டும், நீ போக வேண்டும். அது எனக்குள்ளே உறுதப்பட்டு வந்தது மட்டுமல்ல, பல ஊழியர்கள் எனக்காக ஜெபித்தார்கள். அவர்கள் ஜெபித்த போது சொன்னார், பாஸ்டர் நீங்கள் இன்னுமா அங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்டார். ஆம், நீங்கள் இருக்க முடியாது. அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அவை சில விஷயங்கள், ஆண்டவர் எங்களுக்கு ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்துகிறார், அதை நாங்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். இப்போ என்னுடைய மனதில் இருந்தது என்னவென்றால், இதை நான் விட்டு போவதா? இத்தனை ஆண்டுகள், 24 ஆண்டுகள் அதை கட்டி எழுப்பி இப்படியான ஒரு நிலைமையில வந்து 25வது வருடம் நிறைவாக கொண்டாட வேண்டும் என்ற மனநிறைவோடு இருந்த என்னுடைய வாழ்க்கையிலே இது செய்ய முடியாமல் போனதென்ற ஒரு தோல்வி என்று நினைத்தேன், கவலைப்பட்டேன், கண்ணீர் விட்டேன். ஆனால் ஆண்டவர் என்னை அந்த இடத்திலே இருந்து பிரித்தெடுத்த பின்பு ஆண்டவர் எதற்காக இப்படியான ஒரு காரியத்தை செய்தார் என்பதை இப்பொழுது நான் காண்கிறேன். காலம் கடந்தது, வருடங்கள் போனது, ஆனால் இப்பொழுது அதனுடைய காரியத்தை நான் புரிந்து கொள்ளக்கூடியதாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அன்று ஆண்டவருடைய திட்டம், அவருடைய திட்டத்தின்படி சில காரியத்தை, கதவை மூடினார், இன்னொரு கதவை திறந்தார். அந்த திறந்த கதவின் வழியாய் நான் போக ஆண்டவர் உதவி செய்தார். பலர் பலவிதமாக பேசினார்கள், என்னை குறித்து தவறாக பேசினார்கள். அதை பற்றி நான் கவலைப்படவே இல்லை. ஏனென்று சொன்னால், இது ஆண்டவருடைய சித்தமும் திட்டமும். யாரெல்லாம் எனக்கு எதிராக எழும்பினார்களோ, பெரும் தலைவர்கள், பிஷப் கூட, பெருந்தலைவர்கள், அவர்கள் கூட எனக்கு எதிராக செயல்பட்டார்கள். வந்து சபையிலே பொய்யும் சொன்னார்கள். வெளிப்படையாகத்தான் நான் சொல்லுகிறேன், சொன்னார்கள். ஆனால் அதை குறித்து நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கவில்லை, நடக்கட்டும். ஆனால் இத்தனை ஆண்டுகள் கடந்த பின்பு அன்று எதிர்த்து நின்ற தலைவரும் போய்விட்டார். குறிப்பிட்ட கொஞ்ச காலத்துக்குள்ளே புதியவர் வந்தார். புதியவர் வந்து இப்பொழுது அவர்கள் தாங்கள் செய்த தவறுக்காய் மன்னிப்பை கேட்டார்கள். காரணம் என்ன? யார் செய்தது? கதவை மூடினது யாரு? தேவன். என் தேவன் கதவை மூடி என்னை வெளியிலே கொண்டு வந்தது மட்டுமல்ல, அவர்கள் காணும்படியாய், புரிந்து கொள்ளும்படியாய் ஒரு காரியத்தை தேவன் செய்து முடித்தார். என்னை கையெழுத்து போடு என்று சொல்லி வற்புறுத்தின போது நான் கையெழுத்து போட முடியாது என்று சொன்னேன். இது பொய் என்று சொல்லி நான் எதிர்த்து நின்ற போது, இல்லை, நீ எதிர்த்து நின்றால் நீ இருக்க முடியாது,
நானே போகிறேன். ஆனால் தேவன் என்ன செய்தார்? இப்போ யார் இவைகளை எல்லாம் செய்தார்களோ அவர்கள் யார் என்று அறியும்படியாய் இப்பொழுது தேவன் வெளிக்கொணர்ந்திருக்கிறார். இதுதான் தேவனுடைய செயல். ஆகவே ஒரு கதவை தேவன் அடைப்பார். அது ஏன் அடைக்கிறாரோ, அது உன்னை பாதுகாக்க, எங்களை பாதுகாப்பதற்காக ஆண்டவர் அடைக்கிறார். அதுதான் உண்மை. என்னுடைய வாழ்க்கையில நான் அதை இன்றைக்கு அனுபவித்து நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். ஆண்டவரே, நீர் என்னை வெளியிலே கொண்டு வந்ததுக்காய் நன்றி. என்னுடைய கதவை நீர் அடைத்து என்னை வெளியிலே வைத்திருக்கிறீர். உம்முடைய நோக்கத்துக்காக இன்று எல்லாவற்றையும் நீர் தெரிய வைத்திருக்கிறீர். அதற்காக நன்றி என்று சொல்லி ஆண்டவருக்கு இன்றைக்கு நான் நன்றி செலுத்தும்படியாய் தேவன் வைத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவர் அந்த காரியத்தை நாங்கள் பார்க்கும்போது, இந்த மனிதர்கள் பெருவெள்ளம் வரப்போவதை ஆண்டவர் அறிந்து அந்த தன்னுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுத்தார். ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள், அந்த குடும்பத்துக்கு தேவன் அந்த பேழைக்குள்ளே இடத்தை கொடுத்தார். அந்த இடத்தில் அந்த குடும்பத்தை கொண்டு போய் வைத்து மிருக ஜீவன்கள், பறவைகள் தொடக்கம் எல்லாவற்றையும் உள்ளே கொண்டு போய் வைத்து ஆண்டவர் வரப்போகிற அந்த ஆபத்தில் இருந்து அவர்களை காப்பாற்றினார். அங்கே எந்த விதமான முன்னறிவிப்பும் கொடுக்கப்பட்டும் அதற்கு கீழ்ப்படியாத மக்கள், சொல்லு கேளாத மக்கள், எச்சரிப்பை கொடுத்து 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 பார்த்தும் அதை கேட்டு கீழ்ப்படியாத மக்கள், நான் இப்படித்தான் வாழுவேன் என்று சொல்லி வாழ்ந்த மக்கள், அவர்கள் யாவருக்கும் என்ன நடைபெற்றது? அழிக்கப்பட்டார்கள், நிர்மூலமாக்கப்பட்டார்கள். இன்று எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு 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 இப்ப நாங்கள் அது பழக்கமாய் போய்விட்டது. எங்களுக்கு சில பழக்கம் இருக்குது. இப்ப வீட்டில் சில பொருட்கள் எல்லாம் எல்லா இடங்களிலும் வைக்கப்பட்டிருக்கும். சரிதானே? வீட்டில் அந்தந்த பொருட்கள் அந்தந்த இடங்களில் வைக்கப்பட்டிருக்கு. எங்களுக்கு அது பரிச்சயமான உண்டு. உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் போனால் நீங்கள் என்ன செய்வீங்க? விளக்க கொளுத்துறன்னு சொல்லாங்க. நெருப்பட்டி ஒரு இடத்துல இருக்கும், கேண்டில் ஒரு இடத்துல இருக்கும். அப்போ உங்களுக்கு தெரியும் எங்கே நெருப்பட்டி இருக்குன்னு தெரியும், தீப்பெட்டி இருக்குன்னு தெரியும், கேண்டில் எங்கே இருக்குன்னு தெரியும். இப்போ நீங்கள் எதிர்பாராமல் கரண்ட் போயிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க? அந்த ஸ்பாட்டுக்கு போகிறீங்க. ஏன்? எப்படி போக முடியுது? பழக்கம். இருட்டண்டாலும் உங்களுக்கு தெரியுது, இதில் கதிரை இருக்குது, இதில் மேசை இருக்குது, இதை தாண்டி இப்படித்தான் போகணும், இதுதான் ட்ராயர், அங்கே போகிறோம், குனிகிறோம், இன்னும் இடத்துல இருக்கின்ற ஒரு ஸ்பாட் தெரிகிறது, நீங்கள் எடுக்கிறீர்கள். இது என்ன இருக்கின்ற, இது அனுபவம் அல்லது எங்களுக்கு பழக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிற நிலைக்கு வருகிறோம். இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்குற போது தேவன் எங்களுக்கு சில எச்சரிப்புகளை தருகிறார். நாங்கள் இப்போ கேட்டு கேட்டு அப்படியா இருக்கிறோம்? இது தெரியும், இதெல்லாம் பல தடவை கேட்டுட்டோம். கேட்டுட்டு நாங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்னா, அதை பற்றி ஒரு எச்சரிப்பு அல்லாவிட்டு அந்த சத்தத்துக்கு எங்களுக்கு கீழ்ப்படிய மனதில்லாமல் அது யூஸ்டாக போயிடுச்சு, பழக்கமாய் போய்விட்டது. நீ என்னத்தையும் சொல்லு, என்னத்தையும் உபதேசி, எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நாங்கள் கேட்குறோம், நீ பேசுகிறாய், நாங்கள் கேட்குறோம். ஆமேன், அல்லேலூயா, காட் பிளஸ் யூ ஆல், பிரைஸ் தி லார்ட், பாய், போயிடும். ஆனால் இதனுடைய ரியாக்ஷன் எங்க வரப்போகுது? எப்போ வரும்? கதவு அடைக்கப்படுற நேரம் தெரியாது எங்களுக்கு. யார் அடைக்க போறாருண்டா? கர்த்தர் கதவை அடைப்பார். கர்த்தர் கதவை அடைக்கிறவராய் இருக்கிறபடியினாலே நாங்கள் சில வேளைகளிலே யூஸ்டா போய்விட்டோம். சில விஷயங்கள் கேட்டு கேட்டு பழக்கமாய் போய்விட்டதுனாலே அதனுடைய எச்சரிப்பினுடைய தன்மை புரிந்து கொள்ளவில்லை. இதைத்தான் அவர்களும் செய்தார்கள். இந்த மனுஷனுக்கு வேற வேலையில் ஒவ்வொரு நாளும் முடி எழுமிலிருந்து ஆண்டவர் இப்படித்தான் எச்சரித்து கொண்டு வரான், இவனுக்கு வேற வேலை இல்லை என்று அவர்கள் தீர்மானம் பண்ணினார்கள். அதே நேரத்தில் ஆண்டவர் அவருக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார், நோவாவுக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார். இந்த அளவில் இப்படித்தான் நீ இந்த பிழையை கட்டன்னு சொன்னார். இந்த 8 பேரை ஏற்றுறதுக்கு அவருக்கு என்னது அவ்வளோ பெரிய பிழை? ஆண்டவர் திட்டம் வச்சிருக்கிறார். அது எப்படி போக வேண்டும், எப்படி பயணிக்க வேண்டும், எங்கே நிப்பாட்டப்பட வேண்டும், எப்படி செயல்படுத்த வேண்டும் என்றது அவருடைய திட்டம். அவருடைய திட்டம் நிறைவேறுவதற்கு இந்த குடும்பத்தை தேவன் பயன்படுத்துகிறார். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியிலே நடக்கிற அந்த குடும்பம்
காக்கப்பட்டது. தேவன் அவர்களுக்காய் உள்ளே அவர்களை அடைத்து கதவை மூடிவிட்டார். அந்த கதவு யாராலும் திறக்க முடியாது. ஆகவே நமது பார்வை நிகழ்காலத்தை மட்டுமே நாங்கள் பார்க்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய பார்வை எதிர்காலத்தையும் காண்கிறதாய் இருக்கிறது. ஆகவே அவர் மூடும் கதவுகள் அன்போடு ஞானத்தோடும் செய்யப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கையாக இருக்கிறது. தேவன் சில காரியங்களை செய்வாராயிருந்தால் அதிலே நாங்கள் குவெஸ்சன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கான ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணம் உடனே எங்களுக்கு தெரியாவிட்டாலும் காலம் செல்லும் போது அதற்கான காரியங்களை தேவன் உணர பண்ணுவார். அவை பேழையின் கதவு மூடப்பட்ட பின்பு நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் வெளியே செல்ல முடியவில்லை, வெளியிலே இருப்பவர்களும் உள்ளே செல்ல முடியவில்லை. தேவன் நிர்ணயித்த எல்லைக்குள்ளே அவர்கள் பாதுகாப்பாய் இருந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் சில கதவுகளை மூடுவதன் மூலமாக நம்மை அவர் விரும்பும் இடத்திலும் அவர் நியமித்த நேரத்திலும் அங்கே அவர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரு கால நிலைகளை வைத்திருக்கிறார். பாருங்கள், பெருவெள்ளம் வந்தது, மழை பெய்தது, மழை பெய்து வெள்ளம் வந்து எல்லாமே அழிக்கப்பட்டது. ஆனால் இந்த பேழைக்கு என்ன நடந்தது? பேழை மிதந்தது. பேழை மிதந்து அந்த தண்ணீரின் மேலே போகிறதாக நாங்கள் பார்க்கிறோம். அது எங்கெல்லாம் போக வேண்டுமோ அந்தந்த இடத்துக்கெல்லாம் அது போனது. அதற்குள்ளே இருந்தவர்களும் போனார்கள். அவ்வளவுதான். ஆண்டவர் எங்கெல்லாம் அதை மூவ் பண்ண வைக்கிறாரோ, எங்கெல்லாம் செல்ல வேண்டும் என்று வைக்கிறாரோ, இப்போ யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே பேழை இருக்கு? ஆண்டவருடைய கையில் பேழை இருக்கு. அப்போ அந்த அலை அடித்தா என்ன, காற்று அடித்தா என்ன, அது படகு எப்படி, அந்த பேழை எங்கெல்லாம் போகணுமோ அவைகள் எல்லாம் போகிறது. அந்த பேழைக்குள்ளே இருந்தவர்களுக்கு ஒன்றும் இல்லை. பேழைக்கு வெளியிலே இருந்தவர்கள் யாருமே இல்லை. இன்றைக்கு நாங்கள் எங்கே இருக்கிறோம்? இது எங்களுடைய கேள்வி. இன்றைக்கு எத்தனையோ உபதேசங்களை நாங்கள் கேட்டுவிட்டோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் எப்படி இருக்கிறோம்? பல வேளைகளிலே வணங்கா களத்துள்ளவர்களாக இருக்கிறோம், செவித்தனை உள்ளவர்களாக இருக்கிறோம். அப்போ எங்களுக்கான ஒரு காலம், எங்களுக்கான ஒரு நிர்ணயம் பண்ணப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இது ஆண்டவர் நமக்கு தருகிற எச்சரிப்பின் காலமாய் இருக்கிறது. அவன் சில வேளைகளிலே, சில நேரங்களிலே நாம் பிடிவாதமாக திறக்க முயற்சிக்கிற கதவுகள், நாங்கள் சில வேளையில் என்ன செய்வோம்? இப்போ பூட்டின கதவை திறக்கணுண்டா, திறப்பு இல்லையேன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்கிறோம்? உடனே உடைப்போம். அது லொஸ்ஸாக இருக்கும். என்ன லொஸ்? பூட்டு உடையுது, பூட்டு உடைக்க கதவு உடையுது. இப்போ எல்லாம் எங்களுக்கு செலவு வருகுது. ஆனால் செலவு வந்தாலும் பரவாயில்லை என்ற மனநிலையில் நாங்கள் என்ன செய்கிறோம்? உடைக்கிறோம். ஏன்? நான் விரும்புகிறதை நான் செய்வேன். அதான் அந்த உணர்வு. நான் விரும்புகிறது எந்த வீடு, எந்த பூட்டு, எந்த கதவு எனக்கு உடைக்கணும், எனக்கு அதுக்கு துறப்பு இல்லை போகிறதுக்கு, இப்போ எனக்கு போக வேண்டும் என்ற அவசியம் இருக்கு. ஆனபடியாக நான் உடைக்கிறேன். யாரும் கேட்கல. அதானே இப்போ ஆண்டவர் எங்களுக்கு என்ன செய்கிறார்? சில விஷயங்கள் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இப்போ நாங்கள் என்ன சொல்லுகிறோம்? நாங்கள் உடைக்க வலிக்கிறோம். நாங்கள் அதை பிரேக் பண்ண விரும்புகிறோம். ஆண்டவருடைய அந்த 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 ஒழுங்குக்குள்ளே வாழ விருப்பமில்லாதவர்களாய் நாங்கள் மாறி சில காரியங்களை செய்து விடுகிறவர்களாய் நாங்கள் மாறுகிறோம். ஆகவே அவருடைய சித்தத்துக்குள் இருப்பது தான் உண்மையான பாதுகாப்பாக இருக்கிறது, ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆகவே தேவன் மூடிய கதவை வலு கட்டாயமாக திறக்க முயற்சிப்பதை விட அவர் திறக்கும் கதவை பொறுமையோடு எதிர்பார்த்து அவர் திறக்கிற நேரம் வரை காத்திருப்பது தான் நல்லது. அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறாரா இருந்தால் அவர் அதுக்குரிய நாளையும் காரியத்தையும் வேளையும் அவர் வைத்திருக்கிறார். எப்ப அது வெளிக்கொண்டர வேண்டுமோ அன்று அவர் வெளிக்கொண்டருவார். இது என்னுடைய வாழ்க்கையின் அனுபவமாக இருக்கிறது. இங்கே நாங்கள் பார்க்கிற போது தேவன் மூடின கதவு, அந்த பேழை மூடப்பட்டது என்று தேவனுக்கு அது சித்தமாய் இருக்கிறதோ அவர் அதை திறந்து விடுவார். அதற்கான ஒரு நேரம் இருக்கிறது. ஆகவே தேவன் மூடுகிற கதவுகள் அவருடைய சித்தத்துக்குள் நம்மை நிலை நிறுத்துகின்றன. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் பார்க்கிற போது தேவன் மூடுகிற கதவு,
அவருடைய சித்தத்துக்குள்ளே. The doors God closes establish us within his will. அப்போ ஆண்டவருடைய விருப்பத்தின்படியாக, ஆண்டவருடைய சித்தத்தின்படியாக அவர்தான் எங்களுக்கு வழிகளை திறந்து கொடுக்கிறார். எப்ப துறக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரிந்திருக்கிறது. அவருடைய வேளை வரும்போது அவர் வழிகளை திறந்து தந்து அதன் வழியாய் எங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அதுவரைக்கும் நாங்கள் பொறுமையோடு அவர்கிட்ட பலத்த கருத்துக்குள்ளே அடங்கி இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. மூன்றாவது காரியம், தேவன் மூடும் கதவுகள் புதிய தொடக்கத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. The doors God closes prepare us for new beginning. ஒரு புதிய ஆரம்பத்துக்காக ஆண்டவர் கதவை அடைத்து வைத்திருக்கிறார். எங்களுக்கு ஒரு புதிய திருப்பம், புதிய மாற்றத்தை தேவன் கொண்டு வர விரும்புகிறார். அவ பேழையின் கதவு நிரந்தரமாக மூடப்படவில்லை. அவ பெருவெள்ளம் முடிந்த பின்பு மீண்டும் தேவன் கதவு திறக்கிறார். அவ பெருவெள்ளம் வற்றி அது நீர்நிலைகள் இல்லாமல் காய்ந்து போன நிலைமை வந்து அது ஒரு இடத்திலே தங்கும் போது, எல்லா சூழ்நிலைகளும் காமாக வரும்போது, எல்லாம் அமைதியாக வரும்போது ஆண்டவர் அந்த உரிய நாளிலே கதவை திறக்கிறார். அவர் ஒரு சித்தமும் வேளையும் வைத்திருக்கிற போது அங்கே அந்த கதவை அவர் திறந்து அதற்குள்ளே இருந்து யாரெல்லாம் பாதுகாக்கப்பட்டார்களோ அவர்களை தேவன் வெளியிலே கொண்டு வருவார். அப்போ அவர் கொண்டு வருகிற நாள் ஒன்று உண்டு. ஆவே இன்றைக்கு பழைய உலகம், அவர்கள் வெளியிலே வந்தபோது அவர்கள் வாழ்ந்த அந்த உலகம், வாழ்ந்த அந்த இடம் இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாம் டிஸ்ட்ராய். அப்போ ஒரு புதிய உலகம், ஒன்றுமே இல்லாத ஒரு புதிய உலகத்துக்குள்ளே அவர்கள் காலடி எடுத்து வைக்கிறார்கள். நியூ பிகினிங், புதிய ஆரம்பம். அப்போ புதிய ஆரம்பத்துக்கு வரும்போது எல்லாம் ஜீரோ, ஒன்றுமே இல்லை, எல்லாம் புதிதாக்கப்பட வேண்டிய நிலைமை. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, முற்றிலும் புதிதாயின. ஆண்டவருடைய வார்த்தையின்படியாய் ஒரு முற்றிலும் புதிதான ஒரு வாழ்க்கைக்குள்ளே கடந்து வருகிற ஒரு சூழ்நிலை உருவாகிறது. அவை இதுபோல தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் தேவன் ஒரு கதவை மூடும்போது எல்லாவற்றுக்கும் முடிவு என்றது அர்த்தம் அல்ல. அந்த முடிவிலே ஒரு ஆரம்பத்தை தேவன் வைத்திருக்கிறார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் கதவு மூடப்படும் போது எல்லாவற்றுக்கும் முடிவு என்பது அர்த்தம் அல்ல. ஆனால் தேவன் என்ன செய்கிறார்? அதற்கான ஒரு திட்டத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அவை நாம் இழந்ததாக நினைப்பது என்பது தேவன் தரப்போகிற ஒரு புதிய ஆரம்பம், புதிய ஆயத்தம், புதிய ஒரு விஷயத்தை ஆண்டவர் உருவாக்குகிறார். அதுதான் தேவனுடைய சித்தமும் திட்டமுமாக இருக்கிறது. எங்களுக்கு சில வாசல்களை தேவன் அடைக்கும் போது ஒரு புதிய வாசலை அவர் ஒரு நாள் திறப்பார். ஆண்டவர் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கும்போது வெள்ளம் வற்றி தரை வந்து காய்ந்து போன நிலைமையிலே அவர்கள் வந்து வாழுவதற்கு காலடி எடுத்து வைக்கிற அந்த பூமி எதுவுமே இல்லாத புதிய பூமி. அப்போ அந்த இடத்திலே அவர்கள் காலடி எடுத்து வைத்து ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கின்ற ஒரு நிகழ்வு உருவாகிறது. அவை எனக்கு அருமையானவர்களே, இன்று எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பல காரியங்களை சாதித்திருக்கலாம், பல காரியங்களை சேர்த்திருக்கலாம், அவைகள் எங்களுக்கு இல்லாமல் போயிருக்கலாம், உடைந்து போன நிலைமையிலே இருக்கலாம், உள்ளதெல்லாம் போய்விட்டது என்று நாங்கள் சொல்லி கண்ணீர் விடலாம், கவலையாக இருக்கலாம். ஆனால் தேவன் அதை அனுமதித்தால் அதை யாராலும் தடுக்க முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் அதிலிருந்து ஒரு புதிய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே தர விரும்புகிறார் என்று அர்த்தம். ஆனால் அந்த மனிதர்களைப் போல சொல்லி சொல்லி கேட்காமல் இருந்த மனிதர்களைப் போல நாங்கள் வாழ்ந்து எல்லாம் அழிக்கப்பட்டால் இப்போ எங்களுக்கு என்ன கிடைக்கும்? புரியுதா நான் என்ன சொல்றது? நோவாவின் காலத்தில் நோவா எச்சரித்தான், பெரு வெள்ளம் வரப்போகிறது என்று சொன்னான், அழிவு வரப்போகிறன்னு சொன்னான். அவர்கள் கேட்கவில்லை. சரியா? அது அழிக்கப்பட்டது, அவர்களும் அழிந்து போனார்கள். இப்போ நாங்கள் அழியல, பொருட்கள் எல்லாம் அழிந்து போனால் நாங்கள் என்ன சொல்லுகிறோம்? நாங்கள் என்ன சொல்லுவோம்? நான் சொன்ன செய்தி புரியுதா புரியலையா? நான் இதை விளக்கம் இல்லாமல் ஏதாவது சொல்லியிருக்கேன்னா? நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் இருக்க. இப்போ எனக்கு கன்ஃபியூஸ்
பிரசங்கத்தை கண்டினியூ பண்ணுறதா இல்லையாண்டு. இப்போ நாங்கள் எல்லாம் இழந்து போயிட்டது, நாங்கள் உயிர் தப்பிட்டோம், எல்லாம் இழந்து போன நிலைமையில வரும்போது இன்றைக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம்? ஸ்டார்ட் பண்ணுறது தொடக்கத்திலேருந்து ஆரம்பிக்க வேண்டும். இப்போ எங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன வருது? தொடக்கத்திலேருந்து ஆரம்பிக்கலாம்னு வருமா? அல்லாவிட்டால் ஏன்னா ஆண்டவர் செய்தார்னா கேட்குறோம். ஆனால் இது வரைக்கும் எங்களோட மனசில் நான் என்ன செய்தேன்னுட்டு வரையில்லை. இதானே பிரச்சனை, இதான் எங்களோட பிரச்சனை. நான் என்ன செய்தேன் என்று, அல்லது நான் என்ன தவறு செய்தேன், அப்போ என்னுடைய வாழ்க்கையில் இப்படி வந்ததென்று எங்களை ஆராய்ந்து பார்க்குற நிலைமையில் நாங்கள் வராமல் நாங்கள் என்ன செய்கிறோம்? தேவனிடத்திலே பழிய போடுகிறவர்களாய் மாறுகிறோம். ஏன் ஆண்டவர் எனக்கு செய்தார்? அப்போது ஆண்டவர் சில காரியங்களை செய்வது சொல்லுவார், சொல்லி சொல்லி பார்ப்பார், சின்ன சின்ன அடிகளையும் கொடுத்து பார்ப்பார். இதுக்கும் கேட்கல என்றால் கொஞ்சம் பெரிய அடி வலிக்கத்தான் செய்யும். ஆனால் அதிலையும் திருந்தவில்லை என்றால் தேவன் நமக்குடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை அவருடைய நீதியின்படி நடத்துகிறவராயிருக்கிறார். கொஸ்டின் பண்ணுறதுக்கு எங்களுக்கு இடமில்லை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே மூடப்பட்ட கதவுகளை பார்த்து நாங்கள் மனம் தளர்ந்து விடக்கூடாது. நோவாவின் பேழையின் கதவை மூடிய அதே தேவன் இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் செயல்படுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் மூடுகிற கதவுகள் நம்மை நிராகரிப்பதற்காகவோ எங்களை தள்ளி விடுவதற்காக அல்ல, அவர் நம்மை பாதுகாப்பதற்காகவே சில காரியத்தை செய்கிறார். அவர் தடை செய்யும் பாதைகள் நம்மை அழிவிலிருந்து காத்து அவர் ஏற்படுத்திய அந்த எதிர்காலத்துக்குள்ளே நம்மை வழி நடத்துகிறவராயிருக்கிறார். எங்களுக்கு முன்பாக ஒரு எதிர்காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆகவே தேவன் மூடிய கதவுகளுக்காக நாங்கள் எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே இந்த மூடின கதவுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையிலே நீர் ஒரு புதிய காரியத்தை, புதிய சித்தத்தை நீர் வைத்திருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டியது அவசியம். ஏனென்றால் அவருடைய அன்பான கரம் அங்கே மூடும்போது ஒவ்வொரு கதவின் பின்னாலும் அவருடைய பாதுகாப்பு இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம், பாதுகாப்பு, நம்பிக்கை இவைகளெல்லாம் அதற்குள்ளே மறைந்திருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கதவு அடைக்கப்படுகிற நாள், இந்த கதவு அடைக்கப்படுகிற நாள், the day the door is closed. அப்போ இந்த அடைக்கப்படுகிற நாள் அது எப்போ அடைக்கப்படும் எங்களுக்கு தெரியாது, எப்போ அடைக்கப்படும் என்று தெரியாது. ஆனால் இப்பொழுது என்னவாக இருக்கிறது இந்த டோர்? இன்றைக்கு நாங்கள் படித்த அந்த பாடலில் பார்த்தவன் திறந்த வாசல். அப்போது திறந்த வாசல் இன்றைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இது கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்தில் திறந்திருக்கு. எப்போ மூடும் என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் மூடப்படும் என்பது மட்டும் தெரியும். எப்போ மூடப்படும் என்று எங்களுக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். எப்போ மூட வேண்டும் என்று அவருக்கு தெரியும். ஆகவே இது ஒரு நாள் நடக்கப் போகிறது. அதுதான் ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். அந்த வசனத்தை தான் நாங்கள் வாசித்தோம். ஆகவே நோவாவின் பேழையினுடைய கதவு மூடப்பட்ட சம்பவம் வேதாகமத்திலே மிகவும் ஆழமான ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தையாக இருக்கிறது. அந்த கதவை நோவா அடைக்கவில்லை, கர்த்தரை அடைத்தார். அதுவரை பேழைக்குள்ளே வருவதற்கு அனைவருக்கும் வாய்ப்பு இருந்தது. எல்லாருக்கும், அந்த நாட்களிலே வாழ்ந்த அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு இருந்தது. நீங்கள் எல்லாரும் உள்ளே வரலாம், எல்லாரும் உள்ளே வரலாம். இது ஆண்டவருடைய அழைப்பு. வாசல் திறக்கப்பட்டிருந்தது, பேழை கதவு திறக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதற்குள்ளே போனது யாரென்றால் அந்த தேவனோடு வாழ்ந்த அவர்கள் மட்டுமே. மற்றவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? வேதம் என்ன சொல்லுது? அவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்களாம்? அழிக்கப்பட்டார்கள். அழிக்கப்பட முதல் தங்களுடைய இஷ்டப்படி வாழ்ந்தார்கள். பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் குடித்தும் பறித்தும் தங்களுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் நாங்கள் வாழலாமோ அவர்கள் தங்களுடைய மன விரும்பினபடி சேம் செக்ஸ் இப்படி எல்லாமே அவர்களுக்குள்ளே இருந்தது.
எல்லாம் இன்றைக்கு உலகத்திலே என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அன்றும் இருந்தது. அதிலே அவர்கள் சந்தோஷமாய் வாழ்ந்தார்கள். அதுதான் வாழ்க்கை என்று இருந்தார்கள். அந்த வாழ்க்கை தான் நல்லதென்று இருந்தார்கள். எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது, கொஞ்சமுமே கேட்கவில்லை. அவை இவைகளெல்லாம் சொல்லியும் கேட்காத ஒரு மனநிலை இருந்த ஒரு வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிறோம். அவர்களுக்கு இந்த சத்தியம் தெரிந்திருந்த, வாருங்கள், இந்த கதவு திறந்திருக்கிறது, இதற்குள்ளே வா 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 என்று ஆண்டவர் எத்தனையோ தடவை எச்சரித்து சொல்லியும் அவர்கள் அதை உதாசீனம் பண்ணினார்கள். இப்போ ஆண்டவருடைய வேளை வந்தது, அவர் கதவை மூடினார். மூடின கதவை யாராலும் திறக்க முடியாது. மூடினவர் தான் திறக்க வேண்டும். அது திறக்கும் வரையும் காத்திருக்கத்தான் வேண்டும். உள்ளே போன குடும்பம், உள்ளே போன மிருக ஜீவங்கள் தொடக்கம் எல்லாமே அதற்குள்ளே தான் இருந்தது. தேவனுடைய வேளை வரும் வரை அதற்கு திறக்கப்படவில்லை என்பதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இங்கே நாங்கள் பார்க்கிற போது நோவா நீதியை குறித்து, தேவனுடைய நீதியை குறித்து பிரசங்கம் பண்ணினான். மனம் திரும்பும்படி மக்களை அழைத்தான். ஆனால் அவர்கள் தேவனுடைய எச்சரிப்பை அலட்சியப்படுத்தி தங்களுடைய பாவ வாழ்க்கையிலே அவர்கள் தொடர்ந்திருந்தார்கள். இறுதியில் தேவன் கதவை அடைத்த போது வெளியே இருந்தவர்கள் உள்ளே வர விரும்பினாலும் அங்கே முடியவில்லை. அப்போ இன்றைக்கு தேவன் எங்களுக்கு தருகிற காரியம் என்னவென்றால் எச்சரிப்பு. நாங்கள் இப்போ என்ன சொல்கிறோம்? இன்னும் காலம் இருக்கு. என்னத்துக்கு? மனம் திரும்புவதற்கு. இன்னும் ரிட்டையர்மெண்ட் வேற இல்லை. ரிட்டையர்மெண்ட் வரட்டும், அப்போ கொஞ்சம் டைம் கிடைக்கும், அப்போ நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வோம். இப்படியாக நாங்கள் நினைத்து கொண்டிருக்கோம். ரிட்டையர்மெண்ட் வர முதலே சில உலகில் போயிடுவோம், தெரியாது. அப்போது தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாங்கள் போவதற்கு இப்பொழுதே நாம் நம்மை ஆயத்தம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கதவு மூடப்பட்ட பிறகு அழுகை, வருத்தம், கதவை தட்டுவது, இப்படியான காரியங்களிலே எந்த விதமான பயனும் கிடையாது. எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற இந்த காலத்திலே நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த பேழைக்குள்ளே நாங்கள் போக வேண்டியது அவசியம். தேவனுடைய கிருபையின் காலம் என்றென்றைக்கும் நீடித்திருக்கப் போவதில்லை. அது நமக்கு நினைவூட்டி கொண்டிருக்கிறது. நாம் மனம் திரும்ப வேண்டும். எங்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் நாங்கள் என்னவா இருக்கிறோம், எப்படி நாங்கள் செயல்படுகிறோம்? நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், சரியா? நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஆலயத்தில் கூடுகிறோம். நாங்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் கூடுகிற நாம் யார்? கர்த்தருடைய ஆலயத்தில் கூடி கர்த்தரை ஆராதிக்கிற நாம் யார்? விசுவாசிகள், கிறிஸ்துவுக்குள்ளாக சகோதர சகோதரிகள். அப்போ ஒருவரோடு ஒருவர் நாங்கள் என்னவாக இருக்க வேண்டும்? அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போ ஒரே சரீரமாய், எப்படி ஒரு சரீரத்துக்கு ஒரு வலி வரும்போது அந்த ஒரு நுழம்பு கடித்தால் நாங்கள் எங்கேயும் பேசிக்கொண்டிருந்தாலும் அந்த கை என்ன செய்து அந்த இடத்துக்கு போய் அதை அடிக்கிறது. அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஒரு உணர்வு ஏற்படுகிறது. என்னுடைய சரீரத்திலே ஒரு பக்கம் வேதனையாக இருக்கிறது, அங்கே ஒரு நுழம்போ ஏதோ ஒன்று கடிக்கிறது, உடனடியாக எங்களுடைய கை சென்று அதை பாதுகாக்கிறது. இந்த உணர்வு தான் ஒரு சபை, தேவனுடைய ஐக்கியம், தேவனுடைய உறவு. இன்றைக்கு நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்று கேட்டால், நாங்கள் ஒருவரோடு ஒருவர் பகை வைத்து கொண்டு இருக்கிறோம். ஒருவரை எங்களுக்கு பிடிக்காவிட்டால் நாங்கள் என்ன சொல்லுகிறோம்? அந்த சர்ச்சுக்கு இனி நான் போக மாட்டேன், அந்த ஆள் வரைக்கும் நான் கடைசி வரையும் அந்த கோயிலும் போக மாட்டேன். இது என்னுடைய வாழ்க்கை. நான் ஆரம்பித்த போது, அதாவது என்னுடைய ஊழியம் ஆரம்பித்த போது, நான் ஒரு கிராமத்திலே தான் என்னுடைய ஊழியம் ஆரம்பமானது. புன்னாலக்கட்டன் சவுத் என்று சொல்கிற இடத்திலே, அதுவும் ஈவினை என்று சொல்லப்படுகிற ஒரு இடம். அங்கே கொஞ்சம் விசுவாசிகள் இருக்கார். ஒரு சின்ன சர்ச், இப்படி இந்தளவு தான் இருக்கும், இந்த பாதி தான் இருக்கும் சர்ச். அந்த சர்ச்சில் தான் நான் போய் அங்கே ஆரம்பித்த போது, அந்த சபையில் இருக்கிற முக்கியமான மூப்பர்கள் வந்தார்கள். சபைக்கு நான் பொருட்படுத்த போது வந்தார்கள். போதகர் எனக்கு அவர்கள் ஆலோசனை சொல்லுகிறார் என்ற, நான் புதுசு. அப்போ அவர்கள் ஆலோசனை சொல்ல வந்தார்கள். அவர்கள் அந்த சர்ச்சில் இருக்கிற பாரம்பரியமாக இருக்கக்கூடியவர்கள். அவர் சொன்னார், போதகர், பக்கத்தில் இருக்கிறவன் இன்ன சாதிக்காரன், அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த சாதிக்காரன், இந்த பக்கத்தில் இருக்கிறவன் எல்லா விதமான போதைப் பொருள் விற்கிறவன், இவங்களெல்லாம் நாங்கள் கிட்டடியில் கூட நாங்கள் போகிற இல்லை, அவங்களோட வீட்டுக்கெல்லாம் நாங்கள் போக மாட்டோம் என்று அவங்க சாதி குறைவு. நீங்களும் கடைசி வரையும் அங்கே போயிடாதீங்க. இத்தனைக்கு எனக்கு ஒரு ஆபத்துன்னு சொன்னால் ஐயோண்டு கத்தினா வர வேண்டியதாரு. இவங்க இல்லை, இவங்க எங்கேயோ இருக்கிறாங்க.
பக்கத்துலேருந்து வர வேண்டிய இந்த வேலையும் அந்த வேலையும் தான். அப்போ நாங்கள் எப்படி அங்கே அவர்கள் உறவு கொள்ளாமல் இருக்கலாம்? இப்போ நான் யாரு? நான் ஒரு ஊழியக்காரனாக போயிருக்கிற போது நான் சாதி மதம் பார்க்க முடியுமா? இல்லை. அப்போ நான் அந்த இடத்துல போன போது இவர்கள் எல்லாம் ஆலோசனை சொல்லிட்டு போயிட்டார்கள். நான் என்ன செய்தேன், அந்த பக்கத்து வீட்டில் போய் அவர்களோடு நான் பேசி, நீங்கள் யார், எவர், நான் தான் இந்த சர்ச்சுக்கு புதுசாக வந்திருக்கேன் என்றெல்லாம் சொல்லி அவர்கள் என்னோட அன்பாக பழக ஆரம்பித்தார்கள். அவர்களோடு நான் உறவை வைத்துக்கொள்ளேன். அவங்க போக்குவரத்துமாக இருந்தேன். அப்படியாக இருந்தபோது இவர்களுக்கெல்லாம் ஒரு எரிச்சலாக இருந்தது. நாங்கள் சொல்ல சொல்ல போதர் கேட்காமல் அவர் அங்கே போய் எல்லாருடைய பழகிறார். அவற்றை வேண்டி குடிக்கிறார். என்ன தண்ணி, வேறொன்றும் இல்லை. அவ அங்கே போய் என்ன, ஐயா நீங்கள் எங்கட வீட்டில எல்லாம் குடிக்க மாட்டீங்கள், தம்பி சோடா எடுத்துட்டு வா ஐயா கண்டு. நான் சொன்னேன், ஒன்றும் போனால் பிளெயின் டீ ஊற்றி நான் குடிக்க போகிறேன். அன்று தொடங்கின அந்த தொடக்கம் அவர்கள் அத்தனை பேரும் எனக்கு பின்னால் நின்றார்கள். என்ன, அவர்களோடு சேர்ந்து அவர்களோட இருக்கையில் அந்த இடத்துல உட்கார்ந்திருந்து அவர்களோடு பேசி அவர்கள் வைத்த அந்த பிளெயின் டீ குடிச்சேன். இன்றைக்கும் அவங்களை எனக்காக நிற்கிற அளவுக்கு இன்றைக்கும் இருக்கிறார்கள். அப்போ ஏன் அது பெறுகிறேன்னு சொன்னால், ஒரு மனிதனோடு பழகிற உறவு முறை, ஐக்கியம், அன்பு, இதுதான் முக்கியம். அந்த இடத்துல ஊழியம் செய்த 21 இந்துக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒரே நாளிலே ஞானஸ்நானம் எடுத்தார்கள். அப்போ அதுக்கு காரணம் என்ன? அந்த ஊருக்குள்ளே நான் போய் அந்த யாரெல்லாம் இவர்கள் ஜாதி குறைவென்று சொன்னார்களோ அவர்கள் மத்தியிலே அவர்களோடு பேசி பழகி அவர்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லி அவர்கள் 21 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து வந்தபோது, அவர்கள் ஆலயத்துக்கு வந்தபோது, அவர்கள் ஆலயத்திலே இருப்பதற்கு அவர்களுக்கு நான் சொன்னேன், முதல் வாராக்கள் நீங்கள் எங்கே கொண்டாலும் இருங்க. எனக்கு முதல் சொன்னவர்கள் இருக்கிறார்கள் பெரியவர்கள், அவர்களுக்கு இப்போ அவருடைய சீட்டாம், அது அவர்கள் இருக்கிற பியூஸ், அது அவர்கள் இருந்து வளர்க்கப்பட்டது. நான் சொன்னேன், இங்கே யார் ஃபர்ஸ்ட் கம், யார் முதலாவது வந்தார்களோ அவர்கள் இருக்கலாம். உங்களுக்கு பிந்தி வந்தால் பின்னுக்கு கொஞ்சம் கதிரை இருக்க போட்டுட்டு பின்னுக்கு இருக்கலாம். தட்ஸ் இட். ஒன்றுக்கு நான் கம்ப்ரமைஸ் பண்ண படையில்லை. ஏனென்றால் நான் யார்? நான் தேவனுடைய மனுஷன். தேவனுக்காக நிற்க வேண்டுமே தவிர அவர்களுடைய கோட்பாட்டுக்கு அல்ல. தேவனுடைய சத்தியத்துக்கு நிற்க வேண்டுமே தவிர அவர்களுடைய விருப்பத்துக்கு அல்ல. அன்று முதலே எல்லாவற்றையும் மாற்றக்கூடியதை தேவன் பலப்படுத்தினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன, அவர்களுடைய குடும்பத்தில் இன்னொரு பிரச்சனை, அந்த சகோதரங்களுக்குள்ள பிரச்சனை, சகோதர குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை. அவர் வருவாராக இருந்தால் அந்த குடும்பம் வந்தால் நான் கோயிலுக்கு வர மாட்டேன். அப்போ நான் கேட்டேன் அவரிடத்துல, நீ கோயிலுக்கு வாரது யார்கிட்ட? அவர்கிட்ட வாரியா அல்லது ஆண்டவரை தேடி வாரியா? அவர்கள் கம்யூனியனுக்கு வந்தால் அந்த பந்திக்கு நான் பெற மாட்டேன். அப்போ இது எந்த வகையில் நீ கிறிஸ்தவன்? இதுதான் உண்மை என்ற கேள்வி. அப்போ நீ கிறிஸ்துவுக்குள்ளான ஒரே சரீரமாய் நீ மாறவில்லை என்றால் நீ எப்படி வாழ முடியும்? இதுதான் என்னுடைய கேள்வி. ஆகவே ஆண்டவருக்காக நிற்பது என்பது வேறு, அது வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அவர்கள் சகோதரர்கள் சகோதரிகளுமாய் அன்பு உள்ளவர்களாய் நேசம் உள்ளவர்களாய் கர்த்தருக்காய் வாழுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஒரு மனம் இருக்க வேண்டும். ஒரு ஆள் வந்தால் நான் பெற மாட்டேன், எனக்கு அந்த ஆளை பிடிக்காது. உனக்கு பிடிக்குதோ இல்லையோ அவருக்கு பிடிக்க வேண்டும், அதுதான் தேவை. நீ அவருக்கு பிடித்தவனாய் வாழ். இதைத்தான் நான் அவர்களுக்கு சொன்னேன். அவர்கள் என்ன பிடிக்காமல் இருக்கலாம், ஆனாலும் அவர்கள் அந்த குடும்பம் கோயிலுக்கு வந்தால் வந்து சைக்கிள் இறங்கி பார்ப்பினோம், அதில் இருக்கண்டா சைக்கிள் ரோட்டுக்கு போயிடுவார்கள். இது நடந்தது. அப்போ இப்படிப்பட்ட வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. இந்த கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் அவன் முற்றிலும் மறுரூபமாக்கப்பட்டு புதிதாக்கப்பட்டு பழையவர்கள் ஒளிந்து அன்பு செலுத்துகிறதாய் மாற வேண்டும். நாங்கள் யாரை ஆராதிக்க வருகிறோம் என்று சொன்னால் வார நபரை அல்ல, நம்முடைய தேவனை. அப்போ இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் இவைகளை வைத்துக்கொண்டு நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகலாம் என்று நினைத்தால் அதில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. 4வதாக சொல்லுகிறது, கிருபையின் கதவு என்றென்றும் திறந்திருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் இந்த கிருபை உள்ளவராய் நீடிய பொறுமை உள்ளவராக யாரும் அழியாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி அவர் காத்திருக்கிறார். ஆனால் நோவாவின் காலத்திலே பல ஆண்டுகள் மக்களுக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தார். ஆனால் ஒரு நாள் அந்த வாய்ப்பு முடிவுக்கு வந்தது. அந்த முடிவு வந்தபோது
ஆண்டவர் கதவை அடைத்தார். அதன் பிறகு யாரும் அந்த கதவை அவரால் துறக்க முடியவில்லை, யாராலுமே திறக்க முடியவில்லை. ஆண்டவராகிய இயேசு நமக்காக இந்த உலகத்திலே வந்து அந்த கிறிஸ்துவாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்களுக்கு ஒரு இரட்சிப்பின் கதவு திறந்திருக்கிறது. அந்த பேழைக்குள்ளே நாங்கள் செல்லும்படியாய் ஆண்டவராகிய இரட்சிப்பு என்கின்ற அந்த பேழையின் வழியாய் நாங்கள் காக்கப்படுவதற்கு அவர் எங்களுக்காக தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே இது ஒரு கிருபையின் காலம். இன்றைக்கு கதவு திறந்திருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நாங்கள் இதை தவறவிட்டு இன்னும் கொஞ்ச காலம் பிறகு பார்க்கலாம் என்று இருந்தால் உன்னுடைய வாழ்நாள் எப்பொழுதென்று யாருக்கும் தெரியாது. இன்றைக்கு இருக்கிறோம், மாலை இருக்கிறோமா, நாளை காலையில் இருக்கிறோமா எங்களுக்கு தெரியாது. மனம் திரும்புதல் இன்றே இப்பொழுதே எங்களுக்குள்ளே உருவாக வேண்டும். கர்த்தருடைய வழியிலே நடக்கிறவர்களாய் நாங்கள் மாற வேண்டும். ஆகவே இன்றைய இரட்சிப்பின் நாள். ஆகவே இன்றைய தேவனை தேட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம், பாவத்தின் நிலைத்திருப்பவர்கள், பாவத்துக்குள்ளே நிறைந்திருக்கிறவர்கள் வெளியே நிற்க நேரிடும். ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறார். அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் தவறவிட்டால், பெருவெள்ளம் தொடங்கின போது வெளியே இருந்தவர்கள் தங்கள் தவறை ஒருவேளை உணர்ந்திருக்கலாம். ஐயோ, இதைத்தானே அந்த கிழவன் சொன்னவன், உள்ள காலமெல்லாம் அவங்களுக்கு சொல்ல சொல்ல நாங்கள் அவனை பைத்தியகாரன் என்று சொன்னோம். இப்போ அவன் சொன்னபடி எல்லாமே நடக்குது. ஐயோ, காலம் போச்சே. அந்த நிலைமை எங்களுக்கு வரக்கூடாது. ஆனால் மிகவும் தாமதமாகி விட்டது. அவர்கள் கதவை தட்டினாலும் கதறி அழுதாலும் உள்ளே வர முடியாத நிலைமை போல எங்களுடைய நிலைமை வராதபடி நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதுபோல தேவனுடைய அழைப்பை தொடர்ந்து நாங்கள் புறக்கணித்து நாங்கள் பாவத்துக்குள்ளே வாழ்ந்து மனம் திரும்ப மறுத்து நாங்கள் ஜீவிப்போமாக இருந்தால் நித்திய காலமாக தேவனுடைய சந்நிதியில் இருந்து நாங்கள் பிரிக்கப்படுகிறவர்களாய் நாங்கள் மாறுவோம். வேதம் சொல்லுகிறது என்ன? ரெவலேஷன் சாப்டர் 22 verse 11, அதாவது வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்போ நாங்கள் ஒன்றிலிருந்து ஒன்றுக்கு மூவ் பண்ணி கொண்டே போகணும். யாரெல்லாம் அசுத்தமாக இருக்க போகிறாங்க விரும்பினா இன்னும் அசுத்தமாகவே இருந்துரு. ஆண்டவர் அப்படியே விட்டுருவார். சொல்லி பார்ப்பார், கேட்கலன்னா என்ன செய்யலாம்? செவியில் பிடிச்சி இழுத்து கொண்டு வரதா? அவளுக்கு இல்லை, நீ எதை செய்கிறியோ உனக்கு சாய்ஸ் தந்திருக்கு, இதுதான் என்று சொல்லி உனக்கு எல்லா விவரங்களையும் ஆண்டவர் சொல்லி தந்திருக்கிறார். தெரிந்து கொள்ளுதல் எங்களுடையது. நாங்கள் எதை தெரிந்து கொள்ளும்? அதான் ஆண்டவர் ஆதாம் வாழ்க்கை வச்சார். ஜீவ விருட்சத்தின் கனியை வச்சு நன்மதியையும் வச்சு இதனுடைய பலன் என்ன, அதன் பலன் என்ன எல்லாம் சொல்லி வச்சு நீ எதை தெரிந்து கொள்ள போகிறாருன்றா, அவர் தெரிந்து கொள்ள வேண்டியதை தெரிந்து கொள்ளாமல் எதை தெரிந்து கொள்ளக்கூடாது என்று ஆண்டவர் சொன்னாரோ அதைத்தான் பிடிச்சு கொண்டார். இன்றைக்கு நாங்களும் என்ன செய்கிறோம்? அதைத்தான் செய்கிறோம். எதெல்லாம் ஆண்டவர் பிடிச்சு கொள்ளுங்கன்னு சொல்கிறாரோ அதை நாங்கள் செய்யாமல், எதை நாங்கள் கூடாதுன்னு அவர் சொன்னாரோ அதைத்தான் பிடித்து கொண்டு நாங்கள் இருக்கிறோம். இது எங்களிடத்திலே மாற்றப்பட வேண்டும். 6வது காரியம், கதவு இன்னும் திறந்திருக்கும் போதே உள்ளே வாருங்கள். அவை இப்பொழுது கதவு திறந்திருக்கிற இந்த கிறிஸ்துவனுடைய இரட்சிப்பு எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிழலாய் இருக்கிறது. இந்த நோவாவின் பேழை எங்களுக்கு கிறிஸ்துவனுடைய இரட்சிப்புக்கு ஏதுவாக அது நிழலாக இருக்கிறது. அன்று நோவாவின் காலத்தில் உள்ள பேழைக்கு சமமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரட்சிப்பு இருக்கிறது. அவை பேழைக்குள் இருந்தவர்கள் மட்டுமே பெருவெள்ளத்தினாலே காக்கப்பட்டார்கள். அதேபோல கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்கள் நித்திய ஜீவனை பெற பாக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவை இன்றைக்கு கிருபையின் கதவு இன்னும் திறந்திருக்கிறது. இயேசு அனைவரையும் அன்போடு அழைக்கிறவராயிருக்கிறார். அந்த அழைப்பு என்றென்றைக்கும் இருக்கும் என்று நீங்கள் நினைக்க முடியாது. அது அழைப்பு எப்பொழுது நிற்கும் என்பதும் எங்களுக்கு தெரியாது. அது அவருடைய கரத்திலே இருக்கிறது. அவை மறுபடியும் கர்த்தர் வரும்போது அல்லது நம்முடைய வாழ்க்கை முடிவடையும் போது தீர்மானம் எடுக்க வேண்டிய காலமும் முடிந்துவிடும். நாங்கள் காலம் கெட்ட பின்பு முடிவெடுத்தால் கதவு மூடப்பட்ட முடிந்துவிடும். அதுதான் நாங்கள் பார்க்குறோம். 10 கன்னிகளுடைய சம்பவத்திலே நாங்கள் எல்லாரும் விரும்பினார்கள் மணவாளனை வரவேற்க. ஆனால் 5 பேர் ஆயத்தமாக போனார்கள், 5 பேர் ஆயத்தம் இல்லாமல் போனார்கள், கைவிடப்பட்டார்கள். ஆகவே நாங்கள் கைவிடப்படாதபடிக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறபடி வெளிப்படுத்தல் 3:8 படி ரெவலேஷன் 3:8, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இப்பொழுது ஆண்டவர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அதன் வழியாய் நீ உள்ளே வந்தால்
ஆண்டவருக்குள்ளே காக்கப்பட்டிருக்க முடியும்.